மாரிக்காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயர் பெற்ற இந்த மாதம் ஜோதிட அடிப்படையில் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவும் காலத்தில் வருவதால் மார்க்கசிர் என அழைக்கப்பட்டு பின்னர் மார்கழி என நிலை பெற்றது என்றும் கூறப்படுகிறது. ஜோதிடர்கள் இதனை தனூர் மாதம் என அழைப்பார்கள். சைவர்கள் இதை தேவர்களின் மாதம் என்று போற்ற, வைணவர்கள் பெருமைக்கு உரிய பீடுடை மாதமாக கருதுகின்றனர். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியதால் இந்த மாதம் மேலும் புனிதம் பெற்றது. திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற தெய்வீக பாடல்கள் தோன்றிய மாதமும் இதுவே. ஆண்டவனை வழிபடுவதற்கென உருவான மாதம் என்பதால் மங்கள காரியங்கள் செய்யப்படாது. பனி பொழியும் அதிகாலை வேளையில் சிவாலயங்களில் திருவெம்பாவையும் வைணவ ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலித்து வீதிகளில் கோலங்கள் மலர்ந்து பக்தி பாடல்கள் காற்றில் கலக்கும். சாணத்தில் பூசணிப்பூ செருகி வைத்தியமும் வழிபாடுமாக தமிழர்கள் கடைபிடித்த மரபும் இதன் சிறப்பு. சூரிய உதயத்திற்கு முன் அதிகாலை 4 முதல் 6 மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் வீசும் காற்று உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரும் என்பதால் அந்த நேரத்தில் எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. மார்க்கண்டேய புராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என போற்றுகிறது. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்திலிருந்து தப்பி நித்திய வாழ்வு பெற்றார். ஆண்டாள் திருப்பாவை பாடி பாவை நோன்பிருந்த புண்ணிய காலமும் இதுவே. ஹனுமன் பிறந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி என சொர்க்கவாசல் திறக்கும் மாதம். திருவாதிரை நட்சத்திரத்தில் சிதம்பரம் உள்ளிட்ட சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் மாதம். பாவை நோன்பும் திருவெம்பாவை நோன்பும் கடைபிடிக்கப்படும் காலமும் மார்கழியே. விநாயகர் சஷ்டி விரதம், திருத்தணிகை, படி, உற்சவம் போன்ற விழாக்களும் இதன் பெருமையை உயர்த்துகின்றன. சூரிய பகவான் யோக நிலையில் இருப்பதாக கருதப்படும் இந்த காலத்தில் உயிர்கொலை கூடாது என்பதால் பண்டைய மன்னர்கள் போர் செய்யவில்லை என்றும், மகாபாரத போர் நடந்ததன் தாக்கமாக மார்கழியில் போர் தவிர்க்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மார்கழியின் அதிகாலையும் அந்தி பொழுதும் இறைவனுக்கே ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜை விரதங்கள் கோடி மடங்கு பலன் தரும் என்றும் ஆன்மீகர்கள் கூறுகின்றனர். பார்க்கடல் கடையப்பட்டதும், ஆழகால விஷம் தோன்றியதும், அமுதம் கிடைத்ததும், இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்த போது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி கோகுல மக்களை காத்ததும் மார்கழியில்தான் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இயற்கை வளமும் மலர்களும் கனிகளும் மலியும் இந்த மாதத்திற்கு வேதங்களில் கேசவன் என்ற கிருஷ்ணநாமம் வழங்கப்பட்டுள்ளது. கேசி அசுரனை வதம் செய்ததும் அழகிய கூந்தலுடையவருமான கிருஷ்ணர் கேசவன் என போற்றப்படுகிறார். வாயிலார், மானக்கஞ்சார, சாக்கிய, சடைய, இயற்பகை நாயனார்கள், தொண்டரடி பொடியாழ்வார், ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமிகள், அன்னை சாரதா தேவியார் போன்ற மகான்கள் தோன்றிய மாதமும் இதுவே. தை முதல் ஆணி வரை தேவர்களுக்கு பகல், ஆடி முதல் மார்கழி வரை இரவு என கணக்கிடப்பட்டு உத்திஷ்ட சிந்தைய ஹரிம் என தூக்கம் எழும்போது ஹரியை நினைக்க, குளிக்கும் போது கேசவனை, உண்ணும் போது கோவிந்தனை, உறங்கும் போது மாதவனை நினைக்க வேண்டும் என்ற 4 நியமங்களும் திருப்பாவையில் விளக்கப்படுகின்றன. இந்த நோன்பு மாதத்தில் பாவையர் நோன்பிருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வு வளம் பெறும் என கூறப்படுகிறது. ஆண்டாள் அருளிய 30 திருப்பாவை பாசுரங்களையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியையும் அறிந்து பாடாதவர்களை பூமிக்கு பாரம் என சொல்வதன் மூலம் இந்த மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது. ஆகவே மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து பக்தி மார்க்கத்தை பின்பற்றி இறைவனை மனமாற துதித்து, இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உற்றோமே யாவோம், உமக்கே யாம் ஆட்செய்வோம் என வேண்டி அருளும் இன்பமும் பெறுவோம் என்பதே மார்கழியின் மைய செய்தியாகும்.